எல்லாரும் இருக்காங்களேன்னு நானும் அமைதியாக பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காத. சரிங்க, சிவா கிட்டயாவது ரேகா. ம், அவருக்கு இப்போதைக்கு தெரியாமையே இருக்கட்டும். ஏங்க? காலையில் தான் அவரை ரேகாவோட பர்த்டேக்கு கூப்பிட்ருக்கேன். சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு. அப்போ சொல்லிக்கிறேன், பொறுமையாயிரு. ம், கண்டிப்பா அன்னைக்காவது சொல்லிடணுங்க. புள்ள ரொம்ப ஏங்கி போய் தவிக்கிறான். இல்லைன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கங்க. அதான் பார்த்துருக்கேனே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே. இனி வேற மறுபடியும் அதை பார்க்கணுமா? ம், அந்த பையன் இருக்கட்டும். என்னது இவங்க புதுசு முன்னாடி 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு. கேளுங்க என்னன்னு. ம், என்னாச்சு சத்யா? அது ஒன்றும் இல்லை, அவரை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட சொன்னான், அதான். விருந்தா? நம்ம பொண்ணையே இல்லை கொடுக்கணும் இவருக்கு. கண்டிப்பா. ம், ரேகாக்கு ஏற்ற ஜோடி தான். சீக்கிரமா 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. அதுவும் இவர் சொன்ன மாதிரி அவளோட பிறந்த நாள் அன்னைக்கே நான் இருந்தா ரொம்ப ஹாப்பியாக அப்பா. அதோட வேற என்ன வேணும் அவளுக்கு?